தமிழ் குயின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் உடல் நலத்துடன் வைத்துக்கொள்ள சில முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக சில ஆசனங்களும் உடற்பயிற்சிகளும் முன்னோர்களால் வகுக்கப்பட்டு உள்ளனர். உயிராற்றலால் நோய் வராமல் தடுத்து கொள்ளவும் நோய் வந்தால் போக்கிக் கொள்ளவும் முடியும். இருந்தாலும் மேலும் அதனை ஊக்குவிக்க உடற்பயிற்சி மிக மிக இன்றியமையாதது. உலகத்தில் பல உடற்பயிற்சி முறைகள் உள்ளனர். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலகெங்கும் உள்ள உடற்பயிற்சிகளில் சிறப்பானவற்றை தேர்ந்தெடுத்து மருத்துவத்துறையில் தமக்குள்ள அனுபவத்தை கொண்டு ஆராய்ந்து அவற்றை பல காலம் பயிற்சி செய்து பலன்களை கணித்து எளிய முறை உடற்பயிற்சியை அளித்துள்ளார்கள். உடல் உறுப்பு எதனையும் வருத்தாமலும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமலும் பயிற்சிகளை செய்து பலன் பெற ஏதுவாக மகரிஷி அவர்களின் எளிய முறை உடற்பயிற்சி அமைந்துள்ளது. உடற்பயிற்சிகளில் 2 வகைகள் உள்ளது. இருக்கை, இயக்கம். இருக்கையும் இயக்கத்தையும் மாற்றி மாற்றி அமைத்து இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் முதலியவற்றை முறைப்படுத்தலாம். நாம் சாதாரணமாக இருக்கும் நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை மட்டுமே உடலுக்கு கொடுக்கிறோம். அதன் காரணமாகவே இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் இவற்றில் ஏதேனும் ஒன்றில் தேக்கம் ஏற்படலாம். தேக்கத்தினால் மின்குறுக்கு ஏற்பட்டு வலி, நோய், மரணம் முதலியவை உண்டாகும். ஆகவே உடற்பயிற்சியை முறைப்படி தினந்தோறும் செய்து வந்தால் அக்குறைபாடுகள் அனைத்தையும் மாற்றி இந்த ஓட்டங்களின் வேகத்திலும் அளவிலும் சமச்சீரை ஏற்படுத்தலாம். இதனால் உடல் ஒழுங்காக இயங்குகிறது. நோய் எதிர்ப்பு ஆற்றலால் நோய்களும் கட்டுப்படுகின்றனர். நமது உடலில் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியம் பெறுகின்றனர். நாளமில்லா சுரப்பிகளின் இயக்கம் சீரடைவதால் உடல் நலத்தோடும் மனவளமும் உயர்வடைகிறது. நோய்கள் படிப்படியாக விலகுகின்றனர். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. கடுமையான நோய்கள் கூட தீவிரமடையாமல் தடுத்து கொள்ள உதவுகிறது. இந்த பயிற்சி எல்லா பருவநிலைகளுக்கும் ஏற்றவை. உடலை வருத்தாமல் குறைந்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடியவை. 8 வயது முதல் 80 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் அனைவரும் இந்த பயிற்சியினை தொடங்கலாம், செய்யலாம். இப்பயிற்சியை வெறும் வயிற்றோடு காலையில் ஒரு வேளை மட்டும் செய்தால் போதும். பயிற்சிகளில் வேக உணர்வுக்கு இடம் கொடுக்காமல் அசைவுகள் நிதானமாகவும் மென்மையாகவும் இருக்க வேண்டும். திட உணவு சாப்பிட்டு இருந்தால் சாப்பிட்ட 4 மணி நேரத்திற்கு பிறகு உடற்பயிற்சியை செய்யலாம். அறுவை சிகிச்சை நடந்திருந்தால் 3 மாதம் கழித்து மருத்துவரின் ஆலோசனையை பெற்று பயிற்சியை செய்யலாம். மாதவிடாய் காலங்களில் பெண்கள் இப்பயிற்சியை செய்யக்கூடாது. உடற்பயிற்சிகள் அனைத்தும் விரிப்பின் மீது இருந்துதான் செய்ய வேண்டும். எளிய முறை உடற்பயிற்சியினை முறையாக செய்தால் உடலில் உள்ள எல்லா சிற்றறைகளும் முறையாக இயக்கம் பெறுகின்றனர். நாம் செய்யும் பணிகளுக்கு ஏற்ப உடல் ஒத்துழைக்கிறது. அலுவலகத்திலே 8 மணி நேர வேலையை 6 மணி நேரத்தில் முடித்துவிடும் அளவிற்கு திறமை, வல்லமை வந்துவிடுகிறது. இப்பயிற்சியினால் ஏராளமானவர்கள் பயனடைந்துள்ளனர். புதிதாக பயிற்சி செய்பவர்கள் பயன்களை அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். இப்பயிற்சியினால் தொழில் சிறப்பு, குடும்பத்தில் சிறப்பு, மன அமைதி இவையெல்லாம் கிடைக்கும். வாழும் காலத்தில் உடலையும் மனதையும் சரிப்படுத்தி கொண்டால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உடல் நலம் கொண்டவர்களாக திகழ்வார்கள். எளிய முறை உடற்பயிற்சியில் 9 விதமான பயிற்சிகள் உள்ளது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழிவகுத்த எளிய முறை உடற்பயிற்சியில் 9 விதமான பயிற்சிகள் அடங்கியுள்ளனர். கைப்பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், உடம்பை தேய்த்து விடுதல், அக்கு பிரஷர், உடம்பை தளர விடுதல், ஓய்வு தரும் பயிற்சி. இந்த 9 பயிற்சிகளை பற்றியும் பயன்களையும் அது எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றி அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன். நீங்கள் பாருங்க, பயன்பெறுங்க. வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அன்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.